நேற்று மழை வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். நேற்று 4000 ஆச்சுல. இந்தாங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. நீங்கள் ஸ்விம்மிங், எங்களோட ஃபுட்பால் ஸ்டேஷன் எல்லாமே ட்ரை பண்ணீங்க. இப்போ நாங்கள் புதுசாக எங்கள் கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷனில் ஒரு நியூ கேம் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா மேம்? நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆக்சுவலி 4 மெம்பர்ஸ் தானே மேம் இருக்காங்க? ஆமாம் மேடம், எப்பயுமே 4 சில்ட்ரன்ஸ் தான். ஓகே மேடம், இந்த ப்ளே ஸ்டேஷனில் ஒரு கிட்டுக்கு 2000 ருபீஸ் மேம். நீங்கள் வந்து 4 கிட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் மேம். 1 minute வெயிட் பண்ணுங்கள். மேம் கால்குலேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ருபீஸ் 8000 ஆச்சு மேம். சரி, ஓகே மேம், இந்தாங்க. சரி வாங்க மேம், நம்ம அந்த கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன் நியூவாக லான்ச் பண்ண இடத்துக்கு போகலாம். ஃபைனலி நம்ம நியூவாக லான்ச் பண்ண இந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு மேம். இதுதான் அந்த நியூ ப்ளே ஸ்டேஷன். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்குது. இதை லான்ச் பண்ணதுலேருந்து தான் இங்கே கூட்டம் அள்ளுது. அந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்துட்டு எல்லா கிட்ஸும் ஓப்பன் பண்ணி 2 days தான் ஆகுது. ரொம்ப பிடிச்சி போய் விளையாண்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு எங்கள் ஸ்டோரில் இருந்து இது நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் மேம். அதே மாதிரி உங்கள் கிட்ஸும் பண்ணட்டும். ஓகே மேடம். அச்சோ மேடம், எங்கே விழுந்துச்சுன்னே தெரியலையே. ரொம்ப பயமாக இருக்கு. கடவுளே, இது மட்டும் ஓனருக்கு தெரிஞ்சதுன்னா, இது மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளோதான், என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்களே. கடவுளே கடவுளே, கிடைச்சிடணும். என்னால் தாங்க முடியல. விடுங்க மேம், எப்படியாச்சும் கிடைச்சிடும் மேம். அக்கா என்னக்கா நீங்க புது ப்ராடக்ட் போய் டென்ட்டுக்குள்ள வந்து போட்டு இருக்கிறீங்க? இதை உத்து அங்க டென்ட் மேல வந்து விழுந்திருக்கா. இதாங்கக்கா, நான் போறேன்க்கா. பசங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை கிடைச்சது. ஓ மை காட், தேங்க்யூ ஹல்க். சரி பசங்களா, இதே மாதிரியே விளையாடுங்க. வேணாம் ஆண்டி, அப்புறமேட்டு நாங்கள் எங்கேயாச்சும் போட்டுட்டு அப்புறமேட்டு எங்ககிட்டயே காசு வாங்குவீங்க. அதெல்லாம் வேணாம் ஆண்டி, எங்களுக்கு இது வேணவே வேணாம். நீங்களே வச்சுட்டு அழுங்க. சரி, நாங்கள் வேறு ஏதாச்சும் போய் விளையாடுறோம். பாலு வாடா, நம்ம அங்கே ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் விளையாடலாம். அங்கே குதிரை மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, ராட்டன் மாதிரி இருக்கும் போல். மா சுமதி, சாய்ஸ்ரீ வரீங்களா இல்லையாடி? சரி வாடி. அவங்க போயிட்டாங்களே, நம்ம இதை வச்சு விளையாடுவோம் ஜாலியாக. ஜாலியாக இருக்குப்பா. நல்லா குடுகுடு காரப்ப வருவாங்கல்ல, நல்ல காலம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குப்பா. ஜாலியாக இருக்கு. இப்ப நான் அடிச்சு பாக்குறேன். ஜாலியா தான் இருக்கு. இரு, அந்த ரோசியும் பாலு என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாடி, போய் பார்த்துட்டு வரலாம். இங்க பாருப்பா, இங்க குதிரை மாதிரி வச்சு நல்லா இருக்குல்ல. இந்த பட்டன் அமுத்துனா என்ன ஆகும்? இரு, நான் அமுத்தி பார்க்குறேன். அண்ணா, என்னது இது ரொம்ப மட்டமானது போல், அதனால தான் இப்படி விழுந்துக்கிட்டு இருக்கு. நான் பண்ணி பார்க்குறேன். என்னது இது? இந்த விளையாட்டே வேணாம். நம்ம பக்கத்தில் இங்கே இருக்குல்ல, இங்கே போயாச்சும் விளையாடுவோம். இங்கே பாரு, எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு.
இதை கிளிக் பண்ணால் அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே வா ரோசி, சூப்பராக இருக்குது. வா, இதை கிளிக் பண்ணால் அப்படியே எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. வா இரு, நானும் வரேன். நீயும் கிளிக் பண்ணு பாரு. ஜாலியாக இருக்குப்பா. இங்கே பாரு, ஸ்டார்க்குள்ளே நான் தெரியுறேன். ஜாலியாக இருக்குல்ல, இதுவும் இந்த கேமும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி போட்டுக்கலாம் போல், ஜாலியாக இருக்குது. ஃபேஸ் மட்டும் தெரியும். கூட நான் போட்டு பார்க்குறேன். ஆமாப்பா, நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஜேஏடி ஃபேமிலி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு முக்கியமாக நம்மளோட தேவ் ஷார்ட்ஸ் அண்ட் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங்குன்னு ஆளுன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். விடை பெறுகிறது நான் உங்கள் பார்பி.